ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் படித்த விஷயத்தை எப்படி ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் படிக்கிறது மறக்குதுன்னா ஒன்று அதை பற்றி நமக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா அது நமக்கு புரியாமல் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம மெமரியிலேருந்து அது அழிஞ்சு போகும். ஒரு சில பேர்லாம் படித்தாங்கன்னா அது நல்லா அவங்களுக்கு மெமரியில் நின்றுடும். அப்படி அவங்களுக்கு மெமரியில் நிற்கிறதுனால அவங்க நம்மளை விட ரொம்ப அறிவாளிங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்க தான் டாப்பர், நம்மளால அது முடியாது அப்படின்னு நீங்களே உங்களை தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டுட்டு போகாதீங்க. அவங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்ல வராருன்னா, நம்ம படிக்கிற ஒரு விஷயம் 2 நிமிஷம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னும், 20 நிமிஷம் கழித்து கேட்டாலோ அல்லது 2 நாள் கழித்து கேட்டாலோ நம்ம மெமரியிலிருந்து அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன? நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம், அது 2 நிமிஷம் மட்டும்தான் நிற்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன் 2 நிமிஷம் மட்டும் நிற்குது? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரெயின் ஆனது அழிச்சுட்டே இருக்கும், நம்ம மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பிரெயின் மாறிக்கிறதும் நம்ம படித்த விஷயத்த மறக்கிறதும் இயற்கையான ஒன்று தான். இதில் நம்ம தப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒரு சில இடங்களில் நம்மளும் தப்பு பண்ணுறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாப்பிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். இப்போ கெமிஸ்ட்ரி ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஒரு சிலருக்கு மேக்ஸ் பிடிக்காது அப்படின்னா அந்த சப்ஜெக்டை கையிலேயே தொடறதில்லை. ஸோ என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்டை எடுத்து வச்சுட்டு நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். ஓகே, இது நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். பிலீவ் யுவர் செல்ஃப், அதுதான் பெரிய தாரக மந்திரமாக இருக்கணும். ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்துட்டோன்னா இது என்னால் முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு விடணும். நம்மளால் அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நாம் நம்பணும். ஒரு விஷயத்தை பண்ணும்போது we can do it அப்படின்னு நம்ம மைண்ட் நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை சாதிக்க முடியும். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் கரெக்டான ஸ்ட்ராட்டஜிக் பிளானை உருவாக்கணும். இதுக்கான எஃபெக்டிவான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் நம்ம ஒரு 5 டிப்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முக்கியமானது எதுனா ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம படித்த விஷயத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். நம்ம பிரெயினில் பார்த்தீங்கன்னா 2 விதமான மெமரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று லோக்கல் மெமரி, இன்னொன்று லாங் டைம் மெமரி. இப்போது லோக்கல் மெமரியில் சேவ் ஆகிற விஷயங்களை எப்படி லாங் டைம் மெமரிக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு பாடத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன புரிஞ்சுதோ அதை நோட்டில் அப்படியே எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கறதுக்குலாம் டைம் இல்லை, எக்ஸாம் அவ்வளோதான் கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணலான்னா, அந்த இயர், அவங்களோட நேமு, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதையாவது என்ன பண்ணலான்னா நோட்டில் எழுதி பார்க்கலாம். இல்லை எக்ஸாமுக்கெலாம் இன்னும் டைம் இருக்குது, ஃப்ரீயாக பொறுமையாக படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த பாடத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை அப்படியே ஹிண்ட் மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறம் எழுதின விஷயத்தை நீங்கள் மைண்டுக்கு கொண்டு போக பார்க்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிறது. ரிப்பிட்டேஷனில் பார்த்தீங்கன்னா 5 ரிப்பிட்டேஷன் பண்ணணும். அதை தான் நம்ம ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன், அதாவது ஸ்பேஸ் கொடுத்து 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 ரிப்பிட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஃபஸ்ட்டு ரிப்பிட்டேஷன். ஃபஸ்ட்டு ரிப்பிட்டேஷன் அப்படின்னா என்ன? ஒரு லெசனை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த லெசனில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை நோட்டில் அப்படியே ஹிண்ட்டு மாதிரி எழுதி பார்க்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு ரெப்பிட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா பிரேக் எடுக்கலாம். ஒரு டீ குடிக்கிறது, இல்லை ஒரு டிவி பார்க்குறது, அந்த மாதிரி 15 மினிட்ஸ் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்ணணும். இதுதான் செகண்ட் ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிறது. செகண்ட் ரிப்பிட்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் லெசன் படிக்கலாம், இல்லைனா வேறு சப்ஜெக்ட் கூட நீங்கள் மாற்றி படிக்கலாம். ஆனால் 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் கழித்து ஃபஸ்ட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை மறுபடியும் நீங்கள் ரீகால் பண்ணணும். அதாவது 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ, என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை மறுபடியும் ஒரு டைம் நீங்கள் ரீகால் பண்ணணும். இப்படி ரீகால் பண்ணுறது தான் தேர்ட் ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் 24 மணி நேரம் கழித்து ஒரு டைம் ரீகால் பண்ணணும். அதாவது அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு முன்னாடி நாள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதுக்கு அடுத்த நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெசன் இல்லை அடுத்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதே நீங்கள் கையில் எடுக்கணும். இந்த மாதிரி ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் லோக்கல் மெமரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் லாங் டைம் மெமரிக்கு போகும். லாங் டைம் மெமரியில் சேவ் ஆனால் மட்டும்தான் நம்ம படித்தது ரொம்ப நாள் மெமரியில் நிற்கும். செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர். நம்ம படிக்க உட்கார பிளேஸ் ஆகட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் உட்காந்து படிக்கிறது அவங்க ரூம்லையாக இருக்கலாம், இல்லை ஹால்லையாக இருக்கலாம், இல்லாட்டி வெளியில் ஒரு மரத்துக்கடியில் கூட உட்காந்து படிக்கலாம். நம்ம எங்கே உட்காந்து படித்தாலும் நமக்கு அந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படி கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம படிக்கிற நேரம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அது அப்படியே நம்ம மெமரியில் சேவ் ஆகிருக்கும். தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா விஸ்வலைஸ்டு. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணி படித்தா நல்லா ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்வலைஸ்டு அப்படின்னா என்னென்னா நம்ம படிக்கிற விஷயத்தை கற்பனை பண்ணி படிக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் படிக்கிறோன்னு வைங்க. அதை கற்பனையான பிக்சரில் நம்ம மனசுக்குள்ளே ஓடணும். சரி இவங்க கற்பனை பண்ணி படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கை திறந்து வச்சுட்டு அப்படியே கற்பனையில் உட்காந்துடக்கூடாது. என்ன பண்ணணும்னா படிக்கவே நமக்கு என்ன பண்ணணும், அப்படியே கற்பனையில் ஓடணும். இப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தம் இந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு படிக்கவே என்னன்னா மனசுக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் அது மறக்காமல் ரொம்ப நாள் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு சில பேருக்கு யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து படிக்கிறது தான் பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு புக்ஸை பார்த்து படிக்கிறது தான் பிடிச்சிருக்கும். ஆனால் புக்கை பார்த்து நம்ம படிக்கிறத விட வீடியோஸ் பார்த்துட்டு விஸ்வலைஸ்டாக அந்த சீன்ஸ்லாம் பார்த்துட்டு படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப ஞாபகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போது நீங்களே நம்ம வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். சாதாரணமாக கொஷின் அண்ட் ஆன்சர் சொல்கிறதுக்கும் அந்த கொஷினுக்கு அது சம்மந்தப்பட்ட பிக்சரோடு நீங்கள் படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. அதை தான் என்னென்னா விஸ்வலைஸ் பண்ணி படிக்கணும். அந்த ஒரு விஷயத்த அது கற்பனையிலையோ இல்லை அது ஒரு விஷயத்தை பார்த்து அப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஃபோர்த்து டிப் பார்த்தீங்கன்னா டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம முன்னாடி படிக்கும்போதே புக்கில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை குறித்து வைக்கணும், இல்லாட்டி ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும். இப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கு எழுதுறது ரொம்ப சோம்பேறித்தனமாயிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டிக்கில் அது அப்படியே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி வைங்க. அப்போ தான் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் ரிவிஷன் பண்ணிட்டு போகலாம். எல்லா பாயிண்ட்ஸையும் இப்படி ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம் ஹால்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஓகே, எல்லாமே ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இல்லைனா அது படித்தோமான்னு தெரியலையே, இது படித்தோமான்னு தெரியலையே அப்படிங்கிற டென்ஷன் தான் அதிகமாகும். அந்த டென்ஷன்லேயே எல்லாமே மறந்து போன மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படும். ஸோ படிக்கும்போதே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். எக்ஸாமுக்கு 1 மந்த் முன்னாடியோ அல்லது அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியாவது நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு குறித்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் எக்ஸாம் அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போக முடியும். ஓகே, 5th டிப் பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடி. ஒரு சிலருக்கு தனியாக படிக்கிறது தான் பிடிக்கும், ஒரு சிலருக்கு குரூப் ஸ்டடி பண்ணுறது தான் பிடிக்கும். குரூப் ஸ்டடி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா குரூப் ஸ்டடி பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது குரூப்பாக ஒரு 4 பேர் உட்காந்து படிக்கிறோன்னா அதில் ஒருத்தருக்கு மேக்ஸ் நல்லா போடுவாங்க, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நல்லா சயின்ஸ் அவங்களுக்கு தெரியும், இன்னொருத்தர் சோஷியல், அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்களை அவங்க மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ குரூப் ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும். அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது மூலமாக அதில் இன்னும் அந்த சப்ஜெக்டில் நம்ம ஆழமாகவும் படிக்கவும் முடியும். ஸோ 2 விதமான பெனிஃபிட்ஸ் குரூப் ஸ்டடியில் இருக்குது. ஓகே, நான் சொன்ன 5 டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலையும் படிக்கிற விஷயங்களை ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.